ஹே ஆல் எங்கே பார்த்தாலும் ஜனநாயகன் வைபாவே இருந்துச்சு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு தான் நாங்கள் தேட்டருக்கு பார்க்க போயிருந்தோம். நான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி படம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் என் அம்மா ரொம்ப தீவிரமான விஜய் ஃபேன். அவங்களுக்காக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் படத்துக்கு புக் பண்ணி கிளம்பியாச்சு. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் படம் தேட்டரில் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து தேட்டர் வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். மார்னிங் 7:30 போல் மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேக் டைமில் பாப்கார்ன், ஃபேண்டா, அதுக்கப்புறம் சாண்ட்விச் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். என்ன பொறுத்தளவு படம் வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் நெகட்டிவாலாம் சொல்லியிருந்தாங்க. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. எல்லாம் படம்லாம் பார்த்து முடிச்சிட்டாச்சு. இதில் வந்து விஜய் வந்து நிறைய விஷயம் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒரு வுமன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், கிட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் வந்து ஒரு நல்ல சிட்டிசன் எப்படி இருக்கணுன்றதையும் எல்லாமே வந்து அவர் இந்த மூவி மூலியமாக லாஸ்ட்டாக சொல்லிட்டாரு. ஸோ மூவி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து திருச்சி கிளம்பியாச்சு. திருச்சி கிளம்பி அம்மா, அப்பா வந்துட்டு டீ குடித்தாங்க. இந்த வெயிலில் எவனாவது டீ குடிப்பானா? நம்மளாலலாம் சாயாது. ஸோ அதனால் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நம்ம வாங்கி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் தைலால வந்துட்டு 99க்கு வந்து நல்ல டாப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃபர் போட்டிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா எந்த டாப்புமே செட் ஆகலை. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸுமே வந்து ஜாஸ்தி தான். பட் ஆனால் வந்து இந்த கிளிப்பு வந்து நான் தொடுறேன் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ஆக்சசரிஸ் வாங்கினேன்றதை வந்துட்டு நான் காட்டுறேன். அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்துட்டு கேரளா மெஸ் வந்திருந்தோம். கேரளா மெஸ்க்கு வந்துட்டு பிரியாணி அம்மா, அப்பா வந்து வாங்கியிருந்தாங்க சிஸ்டர். நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மீல்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் சிக்கன் 65 வாங்கியிருந்தோம். இதுதான் அந்த மீல்ஸ். என்னன்னா சாப்பாட்டில் சாம்பாருன்ற மாதிரி நான்வெஜ் எல்லாம் வச்சுருந்தாங்க தான். பட் ஆனால் சாம்பார், அப்பளம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அதில் நான் வந்து மீன் குழம்பு இந்த மாதிரி மட்டும்தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டா வந்து கிராப் லாலிபாப் அது வந்து வாங்கியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பில் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. நான் எந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணி ஓரமாக வச்சுருவேன். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நேராக வந்து மங்கள் போயிருந்தோம். மங்கள் போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸ் வாங்கியிருந்தேன். இது குடிச்சது தான் ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக இருந்துச்சு. இது ஜூஸுமே நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டா குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.